வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் அளவீடுகள் பாடம் பார்த்துட்ருக்கோம். பாடம் முழுவதும் முடிச்சாச்சு. இன்றைக்கி மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் கணக்குகள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சயின்ஸ் புக் எடுத்து வச்சுக்கோங்க, கையில் நோட் வச்சுக்கோங்க. கேள்வியும் பதிலையும் எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் வரக்கூடிய தேர்வுகளில் உங்களுக்கு அதிக மார்க் எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு பாடப்பகுதிக்கு போகலாமா? மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய 8வது ரோம் லெட்டர் பாருங்கள். ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை பன்னாட்டு அலகுமுறை. பன்னாட்டு அலகுமுறை. இங்கிலீஷில் எழுதும்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நீங்கள் தமிழில் மட்டும் எழுதுனா போதுமானது. பன்னாட்டு அலகுமுறை. 2வது கேள்வி பாருங்கள். நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி. நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி பொது தராசு. 3வது கேள்வி. பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி கவனிங்க. கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் எல்லாமே நீளத்தை அளக்க பயன்படக்கூடிய அலகு. ஓகேவா? அப்போ விடை என்னது? கிலோகிராம். 4வது கேள்வி பாருங்கள். நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? விடை கிலோகிராம். இல்லையா? அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் என்ன? ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் என்ன? விடை 1 எண் மதிப்பு, 2 அலகு. ஓகேவா? இப்போ 8வது ரோம் லெட்டர் புரிஞ்சுதுங்களா? ஓரிரு வார்த்தைகளை விடை தருக. இந்த மாதிரி கேள்வி பார்த்தோம் அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 2-3 கேள்வியும் சேர்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 மதிப்பெண் வினாக்களில். ஓகேவா? அதனால தான் கேள்வி படித்து பதில் படிங்க, கேள்வி எழுதி பதில் எழுதுங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது 9th ரோமன் பாருங்கள். ஓரிரு வரிகளில் விடையளி. முதல் கேள்வி. அளவீடு வரையறு. தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச அளவை வச்சு தெரியாத அளவை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பேர் தான் அளவீடு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? நிறை வரையறு. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். ஓகேவா? 3வது கேள்வி பாருங்கள். இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 43.65 கிலோமீட்டர். இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறது என்ன மதிப்புன்றதை எழுதிக்கலாம். இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு சமம் 43.65 கிலோமீட்டர். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? மீட்டராக மாற்றுதல் இல்லையா? சரி, நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் சமம் 1000 மீட்டர்னு தெரியும். 1 கிலோமீட்டர் சமம் 1000 மீட்டர். அப்போ 43.65 கிலோமீட்டர் சமம் 43.65 இன்ட்டு 1000 போடலாமா? அப்போ 1000 போட்டோம் அப்படின்னா பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கிது நம்மளுக்கு? 43,650 மீட்டர். 43,650 மீட்டர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 மீட்டர் சமம் 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் சமம் 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம மீட்டராக மாற்றி வச்சுருக்கோம். எவ்வளோ மீட்டராக மாற்றி வச்சுருக்கோம்? 43,650 மீட்டராக மாற்றிருக்கோம். அதை சென்டிமீட்டராக மாற்றணும். அப்புறம் 100ஆல் பெருக்கிக்கலாமா? அப்போ 43,650 இன்ட்டு 100 சமம் எவ்வளோன்னு பாருங்கள். 43,65,000 சென்டிமீட்டர். 43,65,000 சென்டிமீட்டர். இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த கணக்கு எப்படி போடணுன்ட்டு? அடுத்து பாருங்கள் 4வது கேள்வி. அளவுகோலில் அளவிடும் போது துல்லியமாக அளவீடு செய்ய பின்பற்றப்படும் விதிமுறைகள் என்ன? அளவுகோலை நம்ம பயன்படுத்தி துல்லியமாக அளவெடுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க.
அதில் முதல் பாயிண்ட் பாருங்கள், பொருளை அளவுகோலுக்கு இணையாக வைக்கவும். பொருளை அளவுகோலுக்கு இணையாக வைக்கணும். ஓகேவா? ரெண்டாவது பாருங்கள், இடமாற்று தோற்றப்பிழை தவிர்க்க நமது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். நம்ம அளக்கும்போது என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், செங்குத்தாக இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது, அளவிடப்படும் பொருளின் ஒரு முனையினா என்னது, 0 ஆரம்பிக்குது இல்லையா, சுழியில் பொருந்துமாறு வைக்கவும். அளவிடப்படும் பொருளின் ஒரு முனையை 0வில் பொருந்துமாறு வைக்கவும். ஓகேவா? அடுத்து 4 பாயிண்ட் பாருங்கள், 0 சுழியில் இருந்து அளவிட ஆரம்பிக்கவும். எப்போ ஸ்கேலில் அளவெடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், 0லேருந்து தான் அளக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அடுத்து 5வது பாருங்கள், முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். சரியா? எத்தனை சென்டிமீட்டர் அளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம்தான் பிறகு மிக சிறிய பிரிவுகளை மில்லிமீட்டர் அளவில் கணக்கிடவும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் அளந்துக்கணும், மீதிக்கிறத வந்து மில்லிமீட்டரில் அளந்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்படி செஞ்சோம் அப்படின்னாக்க துல்லியமாக அளவெடுக்கும் போது எந்த ஒரு குறைபாடும் நம்மளுக்கு வராது. ஓகேவா? அடுத்து போகலாமா? கீழ்கண்டவற்றை தீர்க்க. இப்போ கணக்கு கொடுத்துருக்காங்க. உனது வீட்டில் இருந்து உனது பள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு 2250 மீட்டர். உங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடையுள்ள தொலைவு எவ்வளோ சொல்கிறாங்க, 2250 மீட்டரில் சொல்கிறாங்க. இந்த தொலைவினை கிலோமீட்டராக மாற்றுக. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மீட்டரை கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எழுதிக்கலாமா? எனது வீட்டில் இருந்து பள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு சமம் 2250 மீட்டர். ஓகேவா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா, 1000 மீட்டர் சமம் 1 கிலோமீட்டர்னு தெரியுமா? 1000 மீட்டர் சமம் 1 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ எத்தனை மீட்டர் இருக்குது நம்மளுக்கு, 2250 மீட்டர் இருக்குது இல்லையா? அப்போ அது 1000ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்க எத்தனை மீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாமா, எத்தனை கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 2250 பை 1000 போடுங்க. மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 அடிபட்டு போயிடும். மீதி 225 பை 100ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம 100ஆல் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னவா இருக்குது, 2.25 இருக்குது. 2.25 இருக்குது. ஓகேவா? அப்போ 2250 மீட்டரை நம்ம கிலோமீட்டராக மாற்றும் போது எப்படி எழுத போகிறோம், 2.25 கிலோமீட்டர்னு எழுத போகிறோம். ஓகேவா? 2.25 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஒரு கூர்மையான ஒரு பென்சிலின் நீளத்தை அளவிடும்போது அளவுகோலின் ஒரு முனை 2.0 சென்டிமீட்டர் மற்றும் அடுத்த முனை 12.1 சென்டிமீட்டர் என இரு அளவுகளை காட்டினால் பென்சிலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம அளவிடும்போது பென்சிலோடைய ஒரு முனையிலேருந்து எடுக்கணும், அதுவும் 0லேருந்து தான் அளக்க ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அளவுகோலின் பென்சிலின் ஒரு முனை கொடுத்துட்டாங்க, பென்சிலோட அடுத்த முனை கொடுத்துட்டாங்க. அப்போ இடையில கூடிய நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்டதை எழுதிக்கலாமா? அளவுகோலில் பென்சிலின் ஒரு முனை சமம் 2.0 சென்டிமீட்டர். ஆமாவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அளவுகோலில் பென்சிலின் அடுத்த முனை வந்து பார்த்தோம்னா 12.1 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பென்சிலின் நீளம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்க பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்பை நம்ம கழிக்கணும் இல்லையா? அப்போ 12.1லேருந்து 2.0 கழிக்கிறீங்க. அப்போ கிடைக்கும் போது எவ்வளோ கிடைக்கும், 10.1 கிடைக்கும் இல்லையா? அப்போ பென்சிலோட நீளம் எவ்வளவு, 10.1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓரிரு வார்த்தைகளை விடையெளி, 2 மதிப்பெண் வினாக்கள், அப்புறம் கணக்கு, இது 3மே நம்ம பார்த்துருக்கோம். இதில் நான் சொல்லிக்கக்கூடிய இந்த 3 ரோமன் லெட்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி எழுதி பதில் எழுதி பழகுங்க. ஒவ்வொரு கேள்வியும் படித்து எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டியாச்சும் படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? எழுதி வச்சு படிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், எழுதி வச்சு படிங்க. அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.